ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாரும் முழந்தால் படியிடுவோம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அதிகாரமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அப்பா, அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் உன்னை நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. உலகமெல்லாம் மாயை ஐயா, மண் போன்றே எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகம் ஒரு மாயை அப்பா, மண் போன்றே எனக்கு போதும் ஆண்டவரே, மண் போன்றே எனக்கு போதும். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆட்கொண்ட அதிசயமே, என் ஆறுதலே, எனக்கு அடைக்கலம் நீர் ஆண்டவரே. ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே
அடைக்கலமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டோட பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ள ஆண்டோட பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ள. புதியினிலே வாழ்பவரே, துணையாளரே, என் மனவாளரே, துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே, என் மணவாளரே, துணையாளரே, என் மணவாளரே, பிரசன்னம் எல்லோரும் ரெண்டு கரங்களை உயர்த்துங்க மக்களே. எல்லோரும் ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பாருங்க. அப்படியே உயர்த்தி ஆண்டோட பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ளும். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். விண்ணில் வாழும் என் தந்தாய், என் தந்தாய், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளும். எம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். எம்மை மீட்ட எம்மை மீட்ட இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளும். எம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவனின் ஆவி, இறைவனின் ஆவி, ஆவி, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளும். எம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம்மை அன்பு செய்கிறோம் உம்மை ஆண்டவரே. அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு மூவொரு இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள். எம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம்மை உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவர் நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாய்களிலே நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர்,
என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிற ஆண்டவர். இவர் நம்பிக்கைக்குரியவர். அருமையானவர்களே, இவரை நம்பியவர்களை யாரும் அவர் ஒரு பொழுதும் கைவிட்டதே இல்லை. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் உன்னுடைய உள்மன காயங்களையும் அதனால் வந்த வியாதிகளையும் அவர் தொட்டு குணப்படுத்த வந்திருக்கிறார். இவர் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்கிற கடவுள். தாயின் கருவறையிலிருந்து இந்த நாள் வரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட நம்முடைய உள்ளங்களை அறிந்த கடவுள். நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேதனைகள், பாரங்கள், கவலைகள், நாம் மன்னிக்க முடியாத நிலைகள் எல்லாம் அறிந்தவர். இந்த நாளிலே நம்முடைய உள்மன காயங்களால் வந்த நோய்களை அவர் தொட்டு குணப்படுத்த வந்திருக்கிறார். இவர் அற்புதமான ஆண்டவர். உள்மன காயங்களோடு இருந்த சமாரிய பெண்ணை மதிய வேளையிலே சென்று கிணத்தடியிலே சந்தித்து அவள் காயங்களை ஆற்றிய கடவுள் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்க காயங்களில் இருந்தாம் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்முடைய உறவுகளை மேம்படுத்த, அதனால் வந்த வியாதிகளை குணப்படுத்த வந்திருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை நாம் எல்லோரும் 2 கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரித்து அவரை போற்றுவோம். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துங்க, அவரை கூப்பிடுங்க. மெய்யாகவே அவர் விண்ணிலிருந்து இறங்கி இந்த திரு அப்பத்திலே எழுந்தருளி வந்திருக்கிறார். இன்று சமாரிய பெண்ணை சந்தித்த இறைவன், சக்கேயுவை சந்தித்த இறைவன் இன்று நம்மத்திலே எழுந்தருளி வந்திருக்கிறார். இன்று நம்முடைய காயங்களை ஆற்ற வந்திருக்கிறார். அப்பா, ஏசப்பா என்று கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே, 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 இயேசுவே இறைவா, இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதர், அற்புதர், அற்புதத்திலும் அற்புதம் செய்கிற கடவுள். ஆண்டவரே, ஓ உன்னதத்திலிருந்து எங்களை தேடி வந்திருக்கிற தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் அன்பின் இறைவனே, அப்படியே எல்லோரும் எழுந்து, அகிலத்தை ஆள்பவரே, எல்லோரும் எழுந்து. அன்பின் இறைவனே, ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே, ஆராதனை, ஆறுதலின் நாயகனே, ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே, ஆராதனை, ஆறுதலின் நாயகனே, ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, நற்கருணை நாயகரே, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, நற்கருணை நாயகரே, ஆராதனை, அன்பின் இறைவனே, ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே, ஆராதனை, அன்பின் இறைவனே, ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே, ஆராதனை.
முகமே ஆராதனை இரக்கத்தின் இறைவா ஆராதனை இனிய முகமே ஆராதனை இரக்கத்தின் இறைவா ஆராதனை உண்மைக்கு சாட்சியே ஆராதனை உயிருள்ள இறைவா ஆராதனை உண்மைக்கு சாட்சியே ஆராதனை உயிருள்ள இறைவா ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நற்கருணை நாயகரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நற்கருணை நாயகரே ஆராதனை அன்பின் இறைவனே ஆராதனை அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை அன்பின் இறைவனே ஆராதனை அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை ஊனத்தை களைபவரே ஆராதனை, ஊமையை பேச வைப்பவரே ஆராதனை, எளிய மனம் கொண்டவர்கள் ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை, எளிய மனம் கொண்டவர்கள் ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை. ஊனத்தை களைபவரே ஆராதனை ஊமையரை பேச வைப்பீர் ஆராதனை ஊனத்தை களைபவரே ஆராதனை ஊமையரை பேச வைப்பீர் ஆராதனை எளிய மனம் கொண்டவரே ஆராதனை எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை எளிய மனம் கொண்டவரே ஆராதனை எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நற்கருணை நாயகரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நற்கருணை நாயகரே ஆராதனை அன்பின் இறைவனே ஆராதனை அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை அன்பின் இறைவனே ஆராதனை அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை ஏழையாய் பிறந்தவரே ஆராதனை, ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை, ஐயம் தீர்த்தவரே ஆராதனை, 5 அப்பம் பலுகச் செய்தீரே ஆராதனை. ஏழையாக பிறந்தவரே ஆராதனை ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை ஏழையாக பிறந்தவரே ஆராதனை ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை ஐயம் தீர்த்தவரே ஆராதனை 5 அப்பம் பலுகச் செய்தீர் ஆராதனை ஐயம் தீர்த்தவரே ஆராதனை 5 அப்பம் பலுகச் செய்தீர் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நற்கருணை நாயகரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நற்கருணை நாயகரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கருணை நாயகரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கருணை நாயகரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கருணை நாயகரே ஆராதனை ஏழையாக பிறந்தவரே ஆராதனை ஏளனத்தை ஏற்றவரே ஐயம் தீர்த்தவரே 5 அப்பம் பலுகச் செய்தீர் ஏழையாக பிறந்தவரே ஏளனத்தை ஏற்றவரே ஐயம் தீர்த்தவரே 5 அப்பம் பலுகச் செய்தீர் நற்கருணை நாதரே ஆபிரகாமின் தெய்வமே இரக்கத்தின் சிகரமே
முடிவில்லா அன்பே காயங்களை ஆற்றுவீரே நோய்களை தீர்ப்பீரே கருணை நாதரே அல்லேலூயா 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 ஆராதனை 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 அன்பின் இறைவனே அகிலத்தை ஆள்பவரே அன்பின் இறைவனே அகிலத்தை ஆள்பவரே யார் நம்மை புண்படுத்தினார்களோ அவர்களை நாம் இப்பொழுது மன்னிக்கப் போவோம். மனதார மன்னிக்க போகிறோம். கணவன் மனைவிமா இருக்கிறவங்க பக்கத்தில் போதுவாங்க, பக்கத்தில் வாங்க, நேர் எல்லோரும் ஒருத்தர் மட்டும் பக்கத்தில் நெருங்கி நிற்கணும். அப்போ நீங்கள் அப்படி ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கணும். கணவன் மனைவி ஒருத்தர் முகத்தை பாருங்கள். ஒரு பார்ட்னர் இருக்காங்களா பார்த்துக்கணும். உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காரான்னு பார்த்துக்கோங்க. முகத்தை பாருங்கம்மா. தனித்தனியாக இருக்கக்கூடாது. யாரும் தனியாக நிற்க இருக்கக்கூடாது. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்னர் சேர்த்து நல்லா பார்த்துக்கணும். முன்னே இருக்கிற உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் முன்ன நிற்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் உள்ளத்தை புண்படுத்தியவர். இப்பொழுது இந்த சிலுவை உற்று பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தும் கடவுள் தன்மேல் நிலைத்து நிற்காமல் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து அவர் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்த கடவுள். நோயோடு வந்த எல்லோரையும் குணப்படுத்தினார். உள்மன காயங்களோடு இருந்த ஒவ்வொருவரையும் சந்தித்து குணப்படுத்தினார். உணவில்லை என்றபோது அவர் 2 மீன் 5 அப்பத்தையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த கடவுள். எங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அந்த இல்லங்களுக்கெல்லாம் சென்று விடுதலை கொடுத்த கடவுள். மரித்த லாசரை உயிர்ப்பித்த கடவுள். யாயர் மகளை தலித்தாகும் என்று கரங்களை பிடித்து தூக்கிவிட்டவர். இவர் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்த கடவுள். என்றாலும் அந்த யூத மக்கள் அவரை சிலுவையிலே அறைந்து, அவர் 2 காரங்களையும் ஆணியிலே அறைந்து, 2 கால்களையும் ஒரே ஆணியிலே துளைக்க வைத்து, உடலெல்லாம் காயப்படுத்தி, சிரசிலே 72 கூரிய மக்கள் கிரீடத்தை சூடி அவரை நீ கடவுளின் மகன் என்றால் கீழே இறங்கு என்று பரிகாசம் அளித்தவர்களை, தோளிலே சிலுவை சுமந்த வைத்தவர்களை, ஏன் அவருக்கு சாவுக்கு தீர்ப்பிட்டவர்களை கூட அவர் அந்த சிலுவையிலே தொங்கிய பொழுது, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இப்பொழுது மனைவி தன் கணவன் முன்னே அவன் கால்களில் விழுந்து, அல்லது உங்கள் முன்னே இருக்கிறவர்கள்
நீங்கள் அவர்களை புண்படுத்தியவர்கள். எனவே அவர்களிடம் முழந்தாளிலிருந்து என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள். நிற்கிறவர்கள் 2 தோளை பிடித்து அவர்களை மன்னித்தேன் என்று எழுப்பிவிட வேண்டும். நாங்கள் ஒரு அடி பாடும் பொழுது எல்லாம் முழங்கம், வலது பக்கத்தில் இருக்கவங்களாம் முழங்கால் இருங்க, இடது பக்கத்தில் இருக்கவங்க நில்லுங்க. மனைவி தன் கணவன் காலிலே நின்று முழங்கால் நிற்கும். மனைவி தன் கணவன் காலில் நின்று முழங்கால் இருந்து இப்பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னியுமே இயேசுவே இறைவா, என்னை மன்னியுமே. மன்னியுமே இயேசுவே இறைவா, என்னை மன்னியுமே. மன்னியுமே இயேசுவே இறைவா, என்னை மன்னியுமே. இப்பொழுது மன்னித்தேன் என்று சொல்லி முழங்கால் இருக்கம்மா, மனைவி முழங்காலும் காலில் மன்னிப்பு கொடுக்கணும். சும்மா நின்னாலாம் அது நடக்காது. மன்னித்தேன் என்று அந்த மனைவியை 2 உங்கள் முன்னே இருக்கிறவர்களை 2 கரங்களையும் தூக்கி தோளில் தூக்கி எழுப்பி விடுங்க. மன்னித்தேன்னு சொல்லுங்கள். மன்னித்தேன்னு சொல்லுங்கள். இப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்கள் வலது பக்கத்தில், கணவன் தன் மனைவியிடம் மன்னிப்பு முழங்காலிருந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னியுமே இயேசுவே இறைவா, என்னை மன்னியுமே. மன்னியுமே இயேசுவே இறைவா, என்னை மன்னியுமே. மன்னியுமே இயேசுவே இறைவா, என்னை மன்னியுமே. என்னை மன்னியுமே. இப்பொழுது மன்னித்தேன்னு சொல்லி சகல வெறுப்புகளெல்லாம் யாருமே அவர்களை மன்னித்தேன்னு சொல்லி எழுப்பிவிடுங்க. இப்பொழுது ஆண்டவரை நோக்கி 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய சகல தவறுகளுக்காகவும் அவருடைய மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் இந்த சிலுவை பாருங்கள். சிலுவை நோக்கி கரங்களை உயர்த்தும். மன்னியுமே இயேசுவே தேவா, என்னை மன்னியுமே. மன்னியுமே இயேசுவே தேவா, என்னை மன்னியுமே. என்னை மன்னியுமே. அப்படியே எல்லோரும் முழந்தால் இருப்போம். அப்பத்தில் யார் உடலையும் யாரும் தொடக்கூடாது. தனித்தனியாக இருங்க. யார் உடல் யார் உடலும் தைக்கணும். தந்தையவர்கள் இப்போது நமக்கு ஜெபிக்க போகிறார்கள். உங்களை முற்றிலுமாக உங்கள் உள்ளத்தில் இருந்த எல்லா பகை உணர்வுகளையும் எல்லா விதமான வெறுப்பு கசப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட்டிருக்கிறீர்கள். எனவே ஆண்டவர் இப்பொழுது உங்களிலே கிரியை செய்வார். தந்தை ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உள்மன காயங்களால் வந்த வியாதியை அவர் குணப்படுத்துவார். அன்பான ஆண்டவரே, நற்கருணை நாவரே, இதோ நீர் படைத்தவற்றில் மிகச் சிறப்பாக கண்ட இந்த மனிதர்களை ஆசீர்வதித்துள்ளனர். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே திருப்பலியிலே நற்செய்தி வாசகத்திலே உம்முடைய சீடர்களை பார்த்து மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டீர் ஆண்டவரே. இதோ
எங்கள் உள் மனதில் இருக்கக்கூடிய காயங்கள், வடுக்கள், வேதனைகள், பலவீனங்கள் இவை யாவற்றையுமே எங்களிடமிருந்து அகற்ற வேண்டும் என்றால் நீர் கேட்ட அதே கேள்வியை எம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நான் யார் என்ற அந்த கேள்வியை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் ஒவ்வொருவருமே கேட்கிறோம். நான் யார் என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய உள்ளங்களிலே கேட்போம். நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியும் என்றால் நாம் அனைவருமே நம்முடைய பழைய நிலைகளிலிருந்து விடுபட்டு தூய ஆவியார் தரக்கூடிய அந்த புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மாற இருக்கிறோம். அன்பான மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்டார். நான் யார் என்று கேட்ட அந்த மாத்திரத்திலே தான் யார் என்பதை முழுமையாக அறிந்து கொண்ட இயேசு அதுவரையிலும் ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் மக்கள் மத்தியிலே செய்து வந்த இயேசு முதன்முறையாக தான் பாடுபடுவதை குறித்து அங்கே பேசுகிறார். இதோ பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் எழுப்பப்பட்டு உங்கள் எல்லோருக்குமே மீட்பை தருவேன் என்ற தன்னுடைய புதிய பரிமாணத்தை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என் அன்பு மக்களே, நான் யார் என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய உள்ளத்திலே இந்த நேரத்திலே கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய பழைய இயல்பில் இருந்து மாறி புதிய இயல்புக்கு கடந்து செல்லக்கூடிய மக்களாக இந்த நேரத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்கான ஆற்றலை நமக்கு தர இருக்கிறார். அன்பு மக்களே, இதோ ஆண்டவர் சொல்லுகின்றார், தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னரே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, தாயின் வயிற்றிலே ஒரு கருவாக நாம் உருவாகும் முன்பரே நான் யார் என்பதை ஆண்டவர் நமக்கான அந்த உணர்வை அவர் நமக்காக தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே கடவுளால் படைக்கப்பட்டவர். ஒரு குயவரை போல நாம் ஒவ்வொருவரையும் வணைந்து வடித்து வைத்துள்ளார் ஆண்டவர். இதோ தாயின் கருவீட்டிலிருந்து உருவாகி இந்த மண்ணிலே நாம் வாழக்கூடிய இந்நாள் வரையிலும் நம்முடைய வாழ்விலே நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் நாம் எண்ணி பார்ப்போம். எவையெல்லாம் நம்மை காயப்படுத்தியதோ, எவையெல்லாம் நம்முடைய வாழ்வை முடக்கி போட்டதோ அவை அனைத்தையுமே நாம் உள்ளத்திலே ஓடச் செய்வோம். எவையெல்லாம் இந்நாள் வரையிலும் நமக்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய ஆற்றலை இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே இந்நேரத்திலே நாம் அதிசயமாக அற்புதமாக பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். என் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கைக்கு கடந்து செல்வோம். தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுது நம்முடைய தாய் நம்மை நோக்கி சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் நினைத்து பார்ப்போம். ஒருவேளை துன்பத்திலே, துயரத்திலே, முடியாத சூழலிலே நாம் அவருடைய கருவிலே இருக்கும் பொழுது நம்மை குறித்து அவர்கள் சபித்திருக்கலாம், நம்மை குறித்து வருந்திருக்கலாம். எதற்காக எனக்கு இந்த பிள்ளை, ஏற்கனவே எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, அவர்களை பராமரிக்க முடியவில்லையே, எனக்கு ஏன் இந்த பிள்ளை என்று அவர்கள் நம்மை குறித்து வருந்தி இருக்கலாம். இதோ ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ ஒடுக்கப்பட்ட அந்த கல்லுதான் என்னுடைய மூளைக்கல்லாக மாறியது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என் பிரியமானவர்களே, நீங்கள் கலங்க வேண்டாம். தாய் தந்தையர் உங்களை இகழ்ந்தாலும் பரிகசித்து பேசினாலும் இதோ நான் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து இந்த உலகத்தை காண்பதற்கான வழிவகையை நம்முடைய வாழ்விலே அவர் செய்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரையும் நம் தாய் தந்தையரை மன்னிப்போம். நாம் அவருடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது நம்மை குறித்து தவறாக பேசிய அந்த வார்த்தைகளை எல்லாம் முழுமையாக மன்னிப்போம். பிரியமானவர்களே, மன்னிப்பு வீரத்தின் அழகு என்று சொல்வார்கள். யாரெல்லாம் மன்னிக்கக்கூடிய குணம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்வாக வாழ்வார்கள். அவர்கள் எல்லோருமே வீரமானவர்கள் என்று அறிஞர்களும் ஆசான்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே பிரியமானவர்களே, நாம் மன்னிப்போம். ஒருவரை ஒருவர் மன்னிக்கக்கூடிய அந்த மனநிலையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார், 7 முறை அல்ல 70 முறை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் நீ மன்னித்து கொண்டே இரு. ஏனென்றால் மன்னிப்பு தான் நம்முடைய வாழ்வை வளமாக்கும், மகிழ்ச்சியாக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவருமே இந்த தருணத்திலே உணர வேண்டும். தாயின் வயிற்றிலிருந்து நாம் பிறந்த அந்த கணத்திலே நம்மை பார்த்து மகிழ்ச்சியுற்றோரை கண்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். யாரெல்லாம் நான் ஆண் பிள்ளை எதிர்பார்த்தேன், பெண் பிள்ளையாக பிறந்து விட்டதை என்று நம்முடைய காதுபட சொன்ன ஒவ்வொருவரையுமே மன்னிக்கக்கூடிய அந்த மனநிலையை
இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் வளரக்கூடிய அந்த சூழலிலே நம்மை குறித்து தவறான தீய வார்த்தைகள் எல்லாம் பேசிய அந்த ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் மன்னிப்போம். இவன் எப்படி இந்த உலகிலே வாழப் போகிறான், எப்படி தன்னுடைய வாழ்வை கடத்தி செல்வான் என்று நம்மை குறித்து ஆதங்கப்பட்ட ஒவ்வொருவரையும் மன்னிக்கக்கூடிய அந்த மனநிலையை ஆண்டவரிடத்திலே கேட்போம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வளரக்கூடிய சூழலிலே இதோ இவன் திறமை இல்லாதவன், இவன் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன் என்று நம்முடைய காதுபடச் சொல்லி நம்மை மடமையாக்கிய மட்டுப்படுத்திய ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். சிறு வயது முதலே பாலியல் ரீதியாக நம்மை துன்புறுத்திய ஒவ்வொரு உறவுகளையும் மன்னிக்கக்கூடிய அந்த மனநிலையை ஆண்டவரிடத்திலே கேட்போம். பிரியமானவர்களே, இதோ நம்மை வெறுத்து ஒதுக்கிய ஒவ்வொரு சூழலுக்காகவும் ஆண்டவரிடத்திலே அந்த நபருக்காக மன்னிக்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் கேட்போம். இதோ சிறு வயதாக இருக்கும் பொழுது நம்மை அடித்து துன்புறுத்திய, தகாத வார்த்தைகளை பேசிய, பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்த ஒவ்வொரு மனிதர்களையும் நினைத்து பார்த்து அவர்களை மன்னிப்போம். அவர்களை மன்னித்து மறக்கக்கூடிய அந்த மனநிலையை இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே இந்த நேரத்திலே நாம் கேட்போம். பள்ளி பருவம் முதல் கல்லூரியில் படித்த ஒவ்வொரு நாட்களையும் நாம் நினைத்து பார்ப்போம். நம்மோடு நண்பர்களாக பழகி பின்னாளிலே சண்டை சச்சரவுகள் செய்து நம்மை விட்டு பிரிந்து சென்று இந்நாள் வரையிலும் மனக்காயத்துடன் வாழக்கூடிய ஒவ்வொரு சூழலையும் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே அவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் கேட்டு மன்றாடுவோம். அன்பர்களே, யார் மீதெல்லாம் வஞ்சனையோடு, யார் மீதெல்லாம் மன்னிக்க முடியாத மனநிலையோடு துன்பற்று கொண்டிருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் மன்னிப்போம். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எண்ணி பார்ப்போம். உள்ளத்திலே நினைத்து பார்த்து அவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டும். பிரியமானவர்களே, சிறு வயதிலே நம்மை தொழிலுக்கு விட்டு துன்புறுத்திய நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்போம். இதோ நம்மோடு உறவு பாராட்டாமல் நம்மை விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகளை மன்னிக்கக்கூடிய அந்த மனநிலையை இந்த நேரத்திலே இறைவனிடத்திலே வேண்டுமோ ஒவ்வொரு நிகழ்வாக நினைத்து பார்ப்போம். சிறு வயதிலிருந்து வாலிப வயதிலே நாம் திருமணமான அந்த நிலையிலே ஒவ்வொரு வாழ்விலுமே, ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு நெறிமுறைகளிலுமே, ஒவ்வொரு வழிமுறைகளிலுமே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து கசப்பான மன்னிக்க முடியாத ஒவ்வொரு சூழல்களையும் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிக்கக்கூடிய அந்த அருள் ஆற்றலை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய அந்த பிரிவின் கருத்து வேறுபாடுகளை இறைவனிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இதோ என் கணவனை மன்னிக்கக்கூடிய மனதை எனக்கு தாரும், என் மனைவியை முழுமையாக மன்னிக்கக்கூடிய அந்த மனதை எனக்கு தாரும், என் மனைவியை நான் சந்தேகத்துடன் பார்த்த அந்த மனநிலையை முழுமையாக நடந்து மாற்றக்கூடிய அந்த அருளை தாரும். இதோ என்னுடைய கணவனை மதிக்காமல் நடந்த அந்த மனநிலைக்காக நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். இதோ என்னுடைய குழந்தைகளை அடித்து துன்புறுத்திய அந்த நிலைக்காக நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். இதோ என்னுடைய சகோதர சகோதரிகளோடு சொத்து பிரச்சனைகளுக்காக அவரோடு பேசாமல் இருந்த அந்த சூழலை நினைத்து மனம் வருந்துகிறேன். என்னென்ன பிரச்சனைகளுக்காக, என்னென்ன தடைகளுக்காக என்னுடைய உறவுகளோடு, சகோதர சகோதரிகளோடு, தாய் தந்தையரோடு, கணவன் மனைவிகளோடு, பிள்ளைகளோடு பேசாமல் இருந்த அந்த தருணங்களை நினைத்து பார்த்து ஒவ்வொருவரிடத்திலே மன்னிப்பு வேண்டும். பிரியமானவர்களே, மன்னிக்கக்கூடிய அந்த மனநிலையை உருவாக்கும். யாரெல்லாம் உள்ளத்திலே தைரியமான மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே மன்னிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். எனவே தைரியமாக மன்னிக்கக்கூடிய மனநிலையை ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். என் பிரியமானவர்களே, இதோ இந்த இல்லத்திலிருந்து இல்லத்திலிருந்து வெளியே செல்லும் பொழுது நாம் ஒவ்வொருவருமே திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல 51வது பாடலிலே சொல்லுகின்றார், இதோ புதுப்பிக்கக்கூடிய தூய ஆவியாரை, வல்லமை உள்ள தூய ஆவியாரை உங்கள் உள்ளத்திலே படைப்பேன் என்று சொல்லுகிறார். அதே தூய ஆவியாரை உங்கள் உள்ளத்திலே இந்த நற்கருணை ஆண்டவர் படைக்க இருக்கின்றார். இந்த நற்கருணை ஆண்டவர் தூய ஆவியாரை உங்கள் உள்ளத்திலே படைக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய வெறுப்புகள் அனைத்துமே ஓடிவிட வேண்டும். புது பொலிவு பெற்றவர்களாக, புது வாழ்வு பெற்றவர்களாக, தூய ஆவியாரை உள்ளத்திலே பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவருமே மன மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய ஆற்றலையும் அருளையும் இந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவர் தர இருக்கிறார். எனவே யார் யாரையெல்லாம் மன்னிக்க முடியாத சூழலில் இருக்கிறோமோ அனைவரையும் மன்னித்து விடும். அது எத்தகைய சூழலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தருணங்களாக இருந்தாலும் மன்னிப்பதற்கான அருளையும் ஆற்றலையும் ஆண்டவர் இலவசமாக உங்கள் ஒவ்வொருவருக்குமே தருகிறார். இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், அதை இலவசமாகவே எல்லோருக்குமே தாராளமாக கொடுங்கள். என் அன்பு மக்களே, எல்லோருமே அன்பு செய்யக்கூடிய
அந்த ஆற்றலை இந்த நேரத்திலே இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கு தருகிறார். இதோ இறைவன் தரக்கூடிய அந்த அருளையும் ஆற்றலையும் நிறைவாக இந்த நேரத்தில் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த இறை இல்லத்திலிருந்து வீடு திரும்பும் பொழுது யாரோடெல்லாம் மனக்கசப்போடு, யாரோடெல்லாம் வெறுப்புகளோடு, யாரோடெல்லாம் பேசாமல் இருக்கிறார்களோ எல்லோரிடத்திலுமே பேசக்கூடிய அந்த ஆற்றலையும் தைரியத்தையும் ஆண்டவர் உங்களிடத்திலே தருகின்றார். இந்த இறை இல்லத்தில் செல்லும் பொழுது அவரிடத்திலே நீங்கள் அலைபேசி வழியாக அல்லது நேரடியாகவோ சென்று அவரிடத்தில் பேசி அன்பை பாராட்டுங்கள். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வார். ஆமென். எல்லாரும் மலர்ந்தால் படிடுவோம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். வீட்டின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. Hallelujah, 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 Hallelujah. எல்லாரும் எழுதி விட்டாமா? கைதடி பாடும் உற்சாகத்தோடு
இந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார்.